ஹாய் ஹலோ திஸ் இஸ் இளவரசி. இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஃபேட் இல்லை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சதையை குறைக்கிறதுக்கு வெயிட்டை குறைக்கிறதுக்காக ஒரு சில டிப்ஸ், அதாவது ஒரு ட்ரிங்க்கு ஏர்லி மார்னிங் எடுக்கக்கூடிய ட்ரிங்க்கு. அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணு இன்க்ரீடியன்ஸ் தான் ஈஸி. ஸோ இது வந்து கருவேப்பிலை எல்லாம் கொத்தா உடைச்சு அதோட லீவ்ஸை வந்து நான் இலையை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கைப்பிடி அளவு. அது கூடவே வந்து ஒரு ஆம்லா, ஒரு நெல்லிக்காயை நம்ம கட் பண்ணிக்குவோம் பீஸ் பீஸாக. அது கூட ஒரு துண்டு இஞ்சி, இவ்வளோதான். இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் தான். இந்த 3ஐயும் வந்து நம்ம கலந்து மிக்சியில் அடிச்சுட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு 2-3 ஹனி ட்ராப்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோதான். இந்த ட்ரிங்க்கை நம்ம இப்போ ரெடி பண்ணுறோம். ரெடி பண்ணிவிட்டு டெய்லி ஏர்லி மார்னிங் வெறும் வயிற்றில் இந்த ட்ரிங்க்கை வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த ட்ரிங்க்கோட எஃபெக்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பூசணிக்காய் ஜூஸ் இல்லை வந்து முள்ளங்கி ஜூஸ் அப்படி நிறைய கஷ்டமான ரெசிபி, அதாவது அது மேக் பண்ணுறது கஷ்டம் இல்லை, பட் அது குடிக்கிறது கஷ்டம். அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் இந்த தடவை இந்த ஆம்லா ஜூஸும் இந்த ஆம்லா கருவேப்பிலை இஞ்சி சின்ன துண்டு, இந்த 3ஐயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிடுங்க. ஸோ இதை வந்து வெறும் வயிற்றில் டெய்லி எடுத்துட்டிங்கன்னா ஓகே. இந்த ஜூஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். ஸோ நம்ம இதை குடிக்கிறது மூலமாக உங்களுக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகுதா அப்படிங்கிறது எனக்கு சொல்லுங்கள். ஸோ இதுதான் அந்த ஜூஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏர்லி மார்னிங் வெறும் வயிற்றில் இதை எடுக்கணும். இது கூட வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு 4 ட்ராப் ஹனி யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இந்த ட்ரிங்க்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் குடிச்சுக்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.